ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நீட் யூஜி 2026க்கு அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகும்? அதற்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அட்வான்ஸ்ட் இன்டிமேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிக்கான ஸ்லிப்பை என்டிஏ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான neet.nta.nic.in வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம அவங்க கொடுத்துருந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் இதை கொடுத்து சப்மிட் பண்ணப்போ நமக்கான எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் ஆனிச்சு. நமக்கு என்ன எக்ஸாம் சிட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் எக்ஸாம் இன்டிமேஷன் சிட்டி ரிலீஸ் ஆனிச்சு அவங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் சில பல காரணங்களால் ரிஜெக்ட் ஆகிருக்குமோ அப்படிங்கிற ஃபியர் இருந்துச்சு. பட் இப்போது அதற்கான விடையை என்டிஏவே கொடுத்துட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் அக்செப்டட் அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் ஆகியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் வரலன்னா யூ ஷுட் கான்டாக்ட் என்டிஏ. பட் எல்லாருக்கும், மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ரிலீஸ் ஆகிடுச்சுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஓகே, நீட் யூஜி 2026க்கு அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகும்? அட்மிட் கார்டு வந்து 2025 அல்லது அதற்கு முன்னாடி நடந்த வருடங்கள்லாம் எப்போ ரிலீஸ் ஆனிச்சுன்னா எக்ஸாமுக்கு 3 to 4 days முன்னாடி. உதாரணத்துக்கு நீட் 2025 எக்ஸாமினேஷன் மே 4 நடந்துச்சு. அதற்கான அட்மிட் கார்டு ஏப்ரல் 30 ரிலீஸ் பண்ணாங்க. அதே போல் இந்த வருஷம் மே 3 நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. எக்ஸாக்டாக ஒரு 4-5 days முன்னாடி ஏப்ரல் 29 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் நீட் யூஜி 2026 அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறது ஏப்ரல் 29, 2026 அன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ தட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணதும் அதற்குன்னு ஒரு லிங்க் neet.nta.nic.in வெப்சைட்டில் வரும். நம்ம வீட்டுக்கோ இமெயிலுக்கோ அட்மிட் கார்டு அனுப்ப மாட்டாங்க. நம்ம அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் எகெயின் அதற்கான லிங்க் இருக்கும். அட்மிட் கார்டு டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டுன்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எகெயின் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி பின் அந்த பேஜ்லேயே இருக்கும். அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு ஒரு 4 pages உள்ள பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு, நீங்கள் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை ஸ்டாம்ப் பேடில் வச்சு வைக்கணும். ப்ளூ கலர் அட்வைசபிள். செகண்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீட் யூஜி அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் அப்லோட் பண்ணீங்கல்ல, அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டணும். தேர்டு, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை செகண்ட் பேஜாக ஒன்று பிரிண்ட் அவுட் ஆகி வரும். அது டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை ஒட்டணும். இதுதான் போன வருஷம் வரைக்கும் இருந்த செயல்முறை. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சைன் போடணும். வீட்டில் சைன் போடக்கூடாது. அப்போ வீட்டில் பண்ண வேண்டிய ஒர்க் என்னங்க? உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வீட்லேயே வச்சுட்டு போயிடணும். எக்ஸாம் ஹாலில் ஸ்டாம்ப் பேட்லாம் உங்களுக்காக வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. வீட்லேயே நீங்கள் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடணும். செகண்ட், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கணும். தேர்ட், உங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு செகண்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் வரும், அதில் ஒட்டிக்கணும். கடைசியாக ஒரு பேஜ் வரும். அது யாருன்னா, அந்த ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட்ஸ்க்கு அது ஃபில் பண்ண தேவையில்லை. ஆதார் நான் வெரிஃபைடு கேண்டிடேட்ஸ்னு சில பல காரணங்களால் நம்ம ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணாமையே வேறு ஐடி ப்ரூஃப் கொடுத்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு கடைசி பக்கத்தில் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அது அட்மிட் கார்டு வரப்போ நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவோம். ஸோ இவ்வளவு தாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகையில் இந்த பிரிண்டட் அண்ட் ஃபில்ட் இன் அட்மிட் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், உங்கள் ஆதார் கார்டோ அல்லது பேன் கார்டோ, இந்த மாதிரி உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு மேலே என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம்? போன வருஷம் வந்து ஒரு பென் எடுத்துகிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணாங்க. ரெண்டாவது, ஒரு 1 liter வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணாங்க. இந்த வருஷம் என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்மிட் கார்டில் அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ரிஸ்ட் வாட்ச் கூட சிம்பிள் வாட்சே கட்டிட்டு போகக்கூடாது. ட்ரெஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஹாஃப் ஸ்லீவ் அரைக்கை சட்டை தான் போட்டு போகணும். கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் நார்மல் சிம்பிள் பேண்ட்டு, ஹீல்ஸ் வச்ச செருப்போ அல்லது ஷூ கவர் பண்ண ஷூவோ, க்ராக்ஸோ அலோடு இல்லை. ஸ்மால் சிம்பிள்
ஒரு ஸ்லிப்பர், சாண்டல்னு சொல்லுவாங்க, இல்லை லோ ஹீல்ஸ் வச்ச செருப்பு இதுதான் அலவுடு. பிரிண்டிங்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது, லார்ஜ் பட்டன்ஸ் இருக்கக்கூடாது. இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்வைசஸ். ஸோ நம்ம அட்மிட் கார்டு மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் டேட், ரிலீசிங் டேட் என்ன அப்படின்னா ஏப்ரல் 29, 2026. ஒருவேளை அதுக்கு 1 or 2 days முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் கனெக்டடாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.